Taste the Daily. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக அருண், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தினால் இன்றைக்கு 65க்கும் மேற்பட்ட உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இந்த உயிர்களை மீட்பதற்கோ கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் இந்த விடியா திமுக அரசு எடுக்கவில்லை. முதலமைச்சர் கையிலே இருக்கக்கூடிய காவல்துறை கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. கும்பகர்ண கூட்டத்தில் இருக்கிறது. இன்னும் நூற்றுக்கணக்கானோர் அரசு மருத்துவமனைகளிலே கள்ளக்குறிச்சி, அதே போன்று விழுப்புரம், சேலம், கிருஷ்ணர், பாண்டிச்சேரி என சிகிச்சையில் இருக்கிறார்கள். சிகிச்சையில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கானோருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கண் பார்வை பரிசோதி இருக்கிறது, அவருடைய கல்லீரல் செயலிழந்திருக்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால் அந்த நபர்கள் எல்லாம் உடலெல்லாம் கருகி இருப்பதாகவும், அதாவது இந்த கள்ளச்சாராயத்தை கருகியவர்களுடைய மரணம் என்பது அரை மணி நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய மனைவி மக்கள் கண்முன்னே உயிரிழந்திருக்கிறார். முதலில் கண் பார்வை பறிபோட்டி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவருடைய கைகால்கள் இழுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு வயிற்றெரிச்சல், ரத்த வாந்தி, இப்படி பல்வேறு துயரங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட துயரங்கள் மூடாக இந்த மரணம் என்பது மிகப்பெரிய வேதனையுடைய விஷயத்திற்கு கொண்டிருக்கிறது. மரணத்தினுடைய விஷயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பு தான் இன்றைக்கு மக்களை வாட்டி அழைத்திருக்கிறது. இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டமே கண்கலங்கி நிற்கிறது. கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாபுரம், கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரம், காவல் நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கருணாபுரம், அதே போன்று நீதிமன்றத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கருணாபுரம், மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் அருகே இருக்கக்கூடிய கருணாபுரம் கண்கலங்கி நிற்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திற்கு அருகே நடைபெற்று வரக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று காலை 9 மணியிலிருந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த எழும்பூர் ராஜரத்ன விளையாட்டு மைதானம் அருகே அறவழியில் உண்ணாவிரத அறப்போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு கருப்பு சட்டையில் இன்று காலையிலிருந்து அவர்கள் இருக்கிறார்கள். அந்த கருப்பு சட்டையிலே அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் இங்கு இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என அனைவருமே இந்த உண்ணாவிரத போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தியும் வருகை வந்திருக்கிறார். இப்படி அதிமுகவுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அந்த பகுதியை குலுங்குகிற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கருப்பு சட்டைகளில் அனைவரும் தங்களுடைய எதிர்ப்பு குரலை, கண்டன குரலை, கவலை, மரண குரலை, வேதனை குரலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சட்டமன்றத்திலே ஜனநாயகத்தினுடைய குரல்களை நசுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைக்கு எழும்பூர் ராஜரத்ன விளையாட்டு மைதானத்தின் அருகே இந்த மிகப்பெரிய உண்ணாவிரத அறப்போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கள்ளக்குறிச்சி என்பதே கடந்த புதன்கிழமை தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு நாளும் மரணங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு தெருக்களிலும் மரண ஓலங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் மரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவலத்தின் நிலையில்தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டமே கண்கலங்கி நிற்கிறது. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இந்த வேதனையோடு இருக்கக்கூடிய, வேதனை குரலாக இருக்கக்கூடிய, வேதனையுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய, துயரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு யார் இருக்கிறார்? நாங்கள் இருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதன் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நான் இருக்கிறேன். எங்கள் தலைமையில் நாங்கள் குரல் கொடுப்போம், பேசுவோம், ஜனநாயகத்தின் குரலை நாங்கள் உயர்த்துவோம்.
மக்களுக்கு தண்ணீரை நாங்கள் கிடைப்போம். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய வேதனை குரலை, அவர்கள் அவலையின் குரலை யார் கேட்பது? நாங்கள் தான் கேட்போம் என்று இன்றைக்கு இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த ஜெகன்மூர்த்தி ஆகியோர் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகை தந்து வந்திருக்கிறார்கள். தற்போது அவர்களும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே அறவழியை நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த கள்ளக்குறிச்சிக்கு மாவட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கருணாபுரம், அதை சுற்றி இருக்கக்கூடிய மல்லிகைப்பாடி, அதே போன்று பரியம், அதே போன்று மாதவச்சேரி, தேசசமுத்திரம், மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய 170க்கும் மேற்பட்ட அந்த மலை கிராமங்கள், அதே போன்று சங்கராபுரம் முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியே இன்றைக்கு கள்ளச்சாராயத்தின் காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக திமுகவை சேர்ந்தவர் இருக்கிறார். கடந்த 10 ஆண்டு காலமாக அவர்தான் அங்கு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அங்கு கள்ளச்சாராயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? கள்ளச்சாராயம் எப்படி விற்கப்படுகிறது? கள்ளச்சாராயம் எப்படி காய்ச்சப்படுகிறது? இப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு விற்கப்பட்டு இத்தனை பேர் எப்படி உயிரிழந்திருக்கிறார்கள்? ஏன் காவல்துறை தடுக்கவில்லை? இப்படி பல்வேறு கேள்விகளை அந்த மக்கள் அடக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். மலை கிராம மக்கள் எதையாவது தங்களுடைய தெரிந்த தொழில்களை, விவசாயத்தை செய்து வாழ்கிற அந்த மக்கள் அன்றாடம் வேலைக்கு சென்று அவருடைய வாழ்வாதாரத்தை செய்திகள் மீட்டெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மரணித்து கிடக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் ஏங்கி தவிக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் இழந்து கண்ணீரை வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையை இழந்திருக்கிறார்கள், அண்ணனை இழந்திருக்கிறார்கள், பெற்ற மகனை இழந்திருக்கிறார்கள். இப்படித்தான் இன்றைக்கு அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே கண்கலங்கி நிற்கிறது. அதனை கட்டுப்படுத்த வேண்டிய, அதனை தடுக்க வேண்டிய காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரசு எதற்காக இருக்கிறது? மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு நாங்கள் இத்தனை ஆயிரம் லிட்டர்கள் பறிமுதல் செய்துவிட்டோம் என்று இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாக காட்சிப்படுத்துகின்ற காவல்துறை 3 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிறது? செங்கல்பட்டிலே கள்ளச்சாராய மரணம், விழுப்புரம் மாவட்டத்திலே மரக்காணத்திலே கள்ளச்சாராய மரணம், அதே போன்று இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இன்றைக்கு கருணாபுரம், மாதவச்சேரி, தேசசமுத்திரம், வெள்ளிமலை, பரிகம், அதே போன்று மல்லிகைப்பாடி, இப்படி பல பகுதிகளில் மரணங்களாக இருக்கிறது, மரண மூலமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சாராய பாக்கெட்டுகளாக இருக்கிறது. சாராயம் காட்டாராய் ஓடுகிறது. மலையிலே இருக்க அருவி போல கல்வராயன் மலையில் ஓடுகிற அருவிகளைப் போல அந்த காட்டாராய் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கட்டுப்படுத்த முடிய தவறிய இந்த விடியா திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? கட்டுப்படுத்த தவறிவிட்டது. மக்களுடைய உயிரை பலிவாங்கி இருக்கிறது. மக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். மக்கள் தங்களுடைய உயிரை பறிகொடுத்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கடந்த 1 வார காலமாக புதன்கிழமையிலிருந்து இந்த கடந்த 8-9 நாட்களாக மரண ஓலங்களாக, தண்ணீராக, அழுகையாக, சடலங்களாக எரியூட்டப்படுவதும் புதைக்கப்படுவதும் இப்படியாக தங்களுடைய வாழ்க்கை நிலைப்பாடே மாறிவிட்டது. வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாளும் கனவில் கூட அவர்கள் சிந்தித்திருக்க மாட்டார்கள். கனவில் கூட இது போன்று நடக்கும் என்று எண்ணி இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு பேரிடியாய் இன்றைக்கு கள்ளச்சாராய மரணம் என்பது அந்த மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் வேதனையினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் துயரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த காவல்துறை, இந்த அரசு என்ன செய்திருக்கிறது? பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக மருந்துகள் இல்லாமல் வெளியில் தங்களுடைய தினந்தோறும் கூலிக்கு சென்று உழைத்து வாழக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான ரூபாயை தாலியை வைத்து, நகையை வைத்து, மூக்குத்தியை வைத்து மருந்து வாங்கக்கூடிய சோகம். மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று முடிந்து விட்டதாக அனுப்பியவர்கள் வீட்டிற்கு வந்து படுத்த படுக்கையாக வயிற்று வலியோடு துடிக்கும் துயரம். இப்படித்தான் கள்ளக்குறிச்சியினுடைய சம்பவங்கள் அடுக்கடுக்காய் துயரமாக இருக்கிறது. நாம் எந்த துயரத்தை கொள்ளுவது, எதை விடுவது, எதை பற்றி பேச ஏன் இந்த அனுமதி மறுக்கப்படுகிறது? சட்டமன்றம் என்பது எதற்காக இருக்கிறது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் என்பது மக்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே அவருடைய குரலை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏன் இந்த ஜனநாயக படுகொலை செய்கிறார்கள்? பேசுவதற்கு ஏன் அனுமதி மறுக்கிறார்கள்? இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக
கழகத்திற்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டால் மக்கள் மன்றத்திற்கு நாங்கள் செல்லுகிறோம், அங்கு சென்று நாங்கள் பேசுகிறோம், அங்கு சென்று நாங்கள் மக்களோடு மக்களாக மக்களினுடைய கண்ணீரை துடைக்கிறோம், போராடுகிறோம், நாங்கள் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதனை செய்கிறோம் என்று இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கு தற்போது காலை 9 மணியிலிருந்து கருப்பு சட்டை அணிந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இங்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த உண்ணாவிரத அறப்போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் என அனைவருமே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதிக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் வருகை தந்திருக்கிறார். புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி வந்திருக்கிறார். இன்னும் அதிமுக தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். மக்களுக்காக நிற்கிற ஒரே இயக்கமாக, மக்களுக்காக தோல் கொடுக்கிற இயக்கமாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் பேசவிருக்கிறார்கள். அதனையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது காலை 9 மணிக்கு தொடங்கி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அறவழியிலே இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே ஜனநாயகத்துடைய குரல்களை நசுக்கப்பட்டது. ஆனால் மக்கள் மன்றத்திலே நாங்கள் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தற்போது அந்த பகுதியிலே உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அங்கு ஊடகங்கள் ஏராளமாக குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் செய்தியாளர்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசவிருக்கிறார்கள். அதனையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் என அனைவருமே இங்கு குவிந்திருக்கிறார்கள். மக்களுக்காக, மக்கள் 65 பேரை பழிவாங்கி கள்ளச்சாராய ஒழிப்பிற்காக, கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்யாததற்காக, கள்ளச்சாராயத்தை காட்டாராய் ஓடவிட்டதற்காக, கள்ளச்சாராயம் முழுவதுமாக இந்த பகுதி முழுவதுமாக காட்டாற்று வெள்ளமாக பரவியதற்காக இந்த துயரம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அந்த அருகே பல்லாயிரக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் கருப்பு சட்டையில் அமர்ந்து வந்திருக்கிறார்கள், கருப்பு உடையில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான மரணத்தை கண்டித்து இன்றைக்கு அறவழியிலே இந்த உண்ணாவிரத அற போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 65 பேர் பரிதாபமாக மேற்பட்டோர் உயிரில் இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவமனை என்று சிகிச்சையில் இருக்கிறார்கள். நாதியற்று இறந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மரண மூலமாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் தண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை பற்றி பேசுவதற்கு சட்டமன்றத்தில் அனுமதி தரவில்லை. குறிப்பாக முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை விசாரணை நடத்தினால் அந்த விசாரணை முழுமையாக இருக்காது. எனவே சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சரியான நடவடிக்கை எடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசை கண்டித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த அறவழியில் உண்ணாவிரத போராட்டமானது காலை 9 மணிக்கு துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் கருப்பு சட்டையில் இங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ராஜரத்னம் எழும்பூர் பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களால் நிரம்பி வருகிறது. எங்கு பார்த்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் என இங்கு குவிந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று அதிமுகவுடைய பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கருப்பு உடையில் தங்களுடைய எதிர்ப்புகளை வலுவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே நீங்கள் எங்கள் குரல் வகையை நசுக்கிவிட்டால் மக்கள் மன்றத்திலே நாங்கள் போராடுவோம் என்று இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த காலையிலிருந்து அறவழியில் இந்த போராட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த எழும்பூர் பகுதி முழுவதுமாக, அதாவது அம்பிக்கும் அளவிற்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது.
சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பதால் இன்றைக்கு மக்கள் மன்றத்தை நாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த அறவழியில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை, அறவழியில் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அறவழியில் நடக்கக்கூடிய இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உயிர்களும் மனித உயிர்கள், ஒவ்வொரு வீட்டிலும் இழப்புகள், ஒவ்வொருவரும் கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, அந்த தாயை இழந்து, குறிப்பாக இந்த இறப்பிலே பல பெண்கள் உயிரிழந்திருக்கிறார். குடும்பத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக ஏதோ ஒரு காரணத்திற்காக வீட்டில் இருந்ததை அவர்கள் ஏதோ தெரியாமல் குடித்தும் தெரிந்தும் இது போன்ற ஒரு வலியினுடைய வேதனையின் காரணமாக அந்த விஷ சாராயத்தை, கள்ள சாராயத்தை அருந்தி பலியாகி இருக்கிறார்கள். இப்படி பெண்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு கள்ளக்குறிச்சி மரணம் போன்று நிகழ்ந்து அரங்கேறி இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு மரணம் எங்கேயும் நிகழ்ந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமாக இந்த 2024ஆம் ஆண்டு குறிப்பாக இந்த ஜூன் மாதம் கடந்த புதன்கிழமையிலிருந்து இன்று வரை கடந்த 9-10 நாட்களாக துயரத்துடைய உச்சத்தில் அந்த பகுதி கருணாபுரம், சேஷசமுத்திரம், அதேபோல மாதவச்சேரி, மல்லிகைப்பாடி, வரிகம், வெள்ளிமலை இன்று அது மட்டுமல்லாமல் கல்வராயன் மலை மசூதியில் இருக்கக்கூடிய 120க்கும் மேற்பட்ட கிராமங்கள், சங்கராபுரம் அனைத்து பகுதிகளிலுமே கள்ளச்சாராயத்தினுடைய பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். ஏராளமான இளம் பெண்கள் கணவனை இழந்து விதவைகளாக இருக்கிறார்கள். சூழலின் சுற்றியில் இழந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றவர்களை தந்தையை இழந்திருக்கிறது, தாயை இழந்திருக்கிறது, பெற்றோர் தங்கள் பிள்ளையை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை அண்ணன் தம்பிகளை இழந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான சோக நிகழ்வுகள், கோர நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி இருக்கிறது. இப்படிப்பட்ட தாக்கத்தின் காரணமாகத்தான் இந்த விஷயத்தை பேசுவதற்கு சட்டமன்றத்தில் அனுமதி மறுக்கப்பட்டவர்களுடைய பெயரமாகத்தான் இன்றைக்கு சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே சென்னை எழும்பூரிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த மாபெரும் அறவழியில் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த அறப்போராட்டம் எந்த நிலையில் இன்றைக்கு மக்களை ஒடுக்கி இருக்கிறார்கள், மக்களை முடக்கி இருக்கிறார்கள், மக்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் முடக்கினாலும் நாங்கள் மக்கள் மன்றத்திலே களத்தில் நின்று போராடுவோம் என்று அந்த வேதனை குரலை, அந்த போராட்டத்தின் குரலை, அந்த போராட்டத்தினுடைய வலியை, வேதனையை இந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய துயரங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த மாபெரும் அறவழியில் நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத அற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் திரைமலர் விஜயகாந்த், புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தி, இப்படி கூட்டணி கட்சியில் இடமளிக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய தலைவர்களும் தற்போது பங்கேற்றிருக்கிறார். அவர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் உச்சகட்ட துயரம் என்பது கள்ளக்குறிச்சி இன்றைக்கு ஆட்சி வதைத்திருக்கிறது. மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள், தொடர்ந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருந்துகள் இல்லை, மாத்திரைகள் இல்லை, தேவையான சிகிச்சை இல்லை, மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, ஏன் பிரேத பரிசோதனை செய்வதற்கு கூட மருத்துவர் இல்லை. நாம் ஏற்கனவே சொல்லியது போல அந்த மாதவச்சேரியில் இருக்கக்கூடிய ஜெயமுருகனுடைய உடலை முன்னால் தோண்டுகிறார்கள், சனிக்கிழமை தோண்டுகிறார்கள். சனிக்கிழமை தோண்டுவதற்காக அங்கு அதிகாரிகள் வருகிறார்கள், தோண்டப்படவில்லை. காரணம் மருத்துவர்கள் வரவில்லை. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மருத்துவர்கள் வருவார்களோ வரமாட்டார்களோ என்கிற ஒரு அவலநிலை. மறுநாள் மதியத்திற்கு மேலாக நண்பகலில் அங்கே மருத்துவர்கள் வந்த பிறகு புதைக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட அந்த ஜெயமுருகனுடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. தோண்டி எடுக்கப்பட்ட அந்த உடல் பிரேத பரிசோதனையானது செய்யப்பட்டது. அதன் பிறகு அங்கே தொடர்ச்சியாக அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்றது. அதன் பிறகு அந்த உடலுக்கு இந்த இடத்திலே காட்டப்பட்டது. அதே நிலையில் மாதவச்சேரியிலே இளையராஜாவுடைய மரணம், இளையராஜாவுடைய துயரம், இளையராஜாவுடைய எரிக்கப்பட்ட உடல் தோண்டி எடுக்கப்படவில்லை. அந்த உடல் மரணத்தினுடைய பல கணக்கிலே காட்டப்படவில்லை, பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லை. குறிப்பாக இளையராஜாவுடைய இறப்பு, சாராய மரணம் மறைக்கப்பட்டது. அதே போன்று வெள்ளிமலையிலே முருகன் என்பவர் 33 வயதான அந்த இளைஞர் வீட்டிலேயே கள்ளச்சாராயத்தை கொடுத்து இறந்து கிடந்தார். அவருக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அந்த மரணத்தினுடைய கணக்கிலே காட்டப்படவில்லை. அவர்களுக்கு நிதியும் வழங்கப்படவில்லை. இப்படித்தான் ஒரு துயர சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே இழுத்து எடுத்துக் கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டமே இந்த கண்ணீரில் கதறி கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய குரலாக, அந்த கண்ணீரில் கலங்கக்கூடிய மக்களுடைய குரலாக
ஜனநாயகத்தினுடைய குரல் ஒளியை நசுக்கப்பட்ட சட்டமன்றத்தினுடைய குரலாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து சென்னை ராஜரத்னம் எழும்பூர் விளையாட்டு மைதானம் அருகே காலை 9 மணிக்கு தொடங்கி உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து அணிவகுத்து